ஹலோ கைஸ், இதுதான் எங்களோட சிக்மங்களூர் ட்ரிப்போட லாஸ்ட் வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மினி vlogs போட்டிருக்கேன். டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. நாங்க முள்ளங்கிரி பீக்ல இருந்து கிளம்பி டேரக்டா ஒரு ஹோட்டலுக்கு தான் போனோம். போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மீல்ஸ், அதுக்கப்புறம் பரோட்டா அப்படிதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் லஞ்சுக்கே. ஏன்னா அங்க நிறைய ஐட்டம்ஸ் வேற எதுவுமே இல்ல. ஸோ பரோட்டாவுமே கொஞ்சம் ஹார்டா தான் இருந்துச்சு. குருமா ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு 4-5 கடை தள்ளியே வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் இருந்தது. நிறைய ஃபிளேவர்ஸ்ல காஃபி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு காஃபி ஃபிளேவர்ஸ் இருக்குமான்றதே எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. கேப்பச்சினோ என்னென்னமோ போட்டிருந்தெல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஃபிளேவர் ட்ரை பண்ணோம். ஹாட் காஃபிலேயே வந்து இத்தனை ஃபிளேவர்ஸ் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. நல்லா இருக்குமா இல்லையா? ஏன்னா நார்மல் டீயும் நான் ப்ளூ காஃபியும் தவிர வேற எதுவுமே நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ பட் ஆனால் நல்லா தான் இருந்தது. ரொம்ப சொல்ற அளவுக்கு இல்லை, பட் நான் பயந்த அளவுக்கு நல்லா இல்லாம இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து எங்க கிளம்புனோம்னா ஒரு போட்டிங் போலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். பட் நாங்கள் ரீச் ஆகிறதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டிங் டைமிங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த இடம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதை முடிச்சுட்டு நாங்க நைட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து மைசூர் போகும்போதே அங்கேயே ஒரு ஹோட்டல்ல எல்லாருமே இறங்கி, ஹோட்டல் எலைட் அப்படின்ற சொல்ற ஒரு ஹோட்டல்ல இறங்கி எல்லாருமே நைட் டின்னரை முடிச்சுக்கலான்ட்டு வந்து இறங்கிட்டோம். அப்பயே டைம் வந்து கிட்டத்தட்ட 10-10:30 இருந்தது. ஸோ பன்னீர், அப்புறம் நூடுல்ஸ், வெஜ்ல டொமேட்டோ ரைஸ்ன்னு சொல்லிட்டு வெஜ் கேட்டகரி எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. நாங்க சிக்கன் கிரேவி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா எங்களோட டின்னரை முடிச்சுட்டு எங்க ட்ரிப்பை நாங்க இதோட கம்ப்ளீட் பண்றோம். இது ரிகார்டிங்கா போட்டிருக்கிற நிறைய மினி vlogs வீடியோவை உங்களுக்கு டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி